ஹாய் நண்பர்களே, இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள்ல பல காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். பெற்று ஒரு சில நாட்களே ஆனா தங்களுடைய பிள்ளைகளை கைவிடுகிற அம்மா அப்பாவை பார்க்கிறோம். சாலை ஓரங்களே மருத்துவமனையிலே போட்டு போயிடுறாங்க. சில இடங்களில் வயதான தங்களுடைய பெற்றோர்களை கைவிடுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளையும் கணவனையும் விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போற மனைவிகளை பார்க்கிறோம். இதே காரியத்தை செய்யற கணவன்மார்களையும் சில இடங்கள்ல பார்க்கிறோம். பாருங்க, நம்ம அவங்க கூட எப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்த பல தங்களை கைவிட்டு போகிற பல சூழல்களை இன்றைய காலகட்டங்களில் பார்க்கும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா மரணம் நம்மளை பிரித்து கொண்டு போய்விடும். சில இடங்கள்ல யாராவது இறந்திருக்கும் போது அழுறதெல்லாம் பாக்குறோம். எங்களை கைவிட்டு போயிட்டீங்களே, எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அழுவதை நான் பார்க்கிறோம். அப்படியானா மனிதர்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை கைவிடாமல் சகல காலங்களிலும் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிடாமலும் இருப்பார். ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்திலையும் ஒரு சூழல்களிலையும் நம்மை கைவிடுவது கிடையாது. நமக்கு வாக்கு கொடுத்த மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நம்மை மறக்கலாம், நம்மை விட்டு விலகி போகலாம். கடைசி வரையில் நான் அவன் கூட இருப்பேன்னு சொன்னவங்க கூட நம்மளை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள இந்த காலகட்டத்தில் நாம் நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருவர் உண்டென்றால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் விசுவாசிப்பதே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிற பெரும் பாக்கியம். அதனால அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். மனிதர்களை நம்புவதையும் சார்ந்திருப்பதையும் காட்டிலும் தேவனை நம்புவோம், அவரை சார்ந்திருப்போம். அவர் நம்மை நெகிழ விட மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார்.